வணக்கம் நண்பர்களே. இந்து ஒரு தகவல் 360 சார்பாக இன்று நாம் சொல்லக்கூடிய தகவல் என்ன பாத்தீங்கன்னாக்கா, நம்ம தமிழ்நாட்டுடைய பல ஊர்களுக்கு சிறப்பு ரயில்கள் விட்டுருந்தாங்க. பக்கத்துல செகந்திராபாத் அந்த காச்சிகுடா அப்படிங்கிற ஊர்ல இருந்து தமிழ்நாட்டுடைய பல பகுதிகளுக்கு சிறப்பு ரயில்கள் விட்டுருந்தாங்க. இந்த சிறப்பு ரயில் சொன்னாலே அதனுடைய முதல் நம்பர் 0ல ஆரம்பிக்கும். சோ அப்படி 0ல ஆரம்பிச்சாலே அது நம்ம இங்க சிறப்பு ரயில் ஸ்பெஷல் ட்ரெயின் அப்படின்னு கணக்கில் எடுத்துக்கலாம். அது ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு தான் விடுவாங்க. சோ அதன் பிறகு அதை ரத்து பண்ணிடுவாங்க. ஆனா அந்த சிறப்பு ரயில்கள்ல ஒரு 5 செட்டுன்னா அங்க இருந்து வர்றது ஒரு 5, திருப்பி போறது ஒரு 5, சோ 10 ஆச்சு. இந்த 10 ட்ரெயின்களை மார்ச் மாச கடைசி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா இந்த மாதிரி விடும்போது இவைகள் வருங்காலத்தில் நிரந்தரமாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ ஒவ்வொரு மாசமா தான் ரினியூவல் பண்ணுவாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஆனா இப்போ இந்த ஜனவரி முதல் மார்ச் கடைசி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ட்ரெயினுக்கும் பாத்தீங்கன்னாக்கா 13 ட்ரிப்புன்னு சொல்லும் போது 10 ட்ரெயின் ஆச்சு. 10 × 13 130 ட்ரிப்பு தமிழ்நாட்டுக்கு அந்த சிறப்பு ரயில் கிடைக்குது. அதை பற்றிய அறிவிப்பு தான் இந்த நிகழ்ச்சி. உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. வண்டி நம்பர் 07695 07696 செகந்திராபாத் ராமநாதபுரம் சிறப்பு ரயில். இந்த வண்டி இந்த ஜனவரி மாதம் முதல் இந்த மார்ச் மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா செகந்திராபாத்திலிருந்து ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை புறப்பட்டு ராமநாதபுரம் வருகிறது. அதே போல ராமநாதபுரத்திலிருந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்று ராமநாதபுரத்திலிருந்து புறப்பட்டு செகந்திராபாத் போய் சேர்கிறது. இந்த வண்டியானது பரமக்குடி, மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி, அப்படி போய் அந்த பக்கம் அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை, அப்படியே திருவாரூர், மயிலாடுதுறை, அப்படியே விழுப்புரம் போய் எக்மோர் போய் அந்த ரூட்ல அப்படியே குண்டூர் போய் செகந்திராபாத் போகுது. சோ இந்த ரூட்ல போறவங்க இந்த வண்டியை பெரும்பாலும் இந்த மாதிரி சிறப்பு வண்டிகள்ல மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாததுனால கூட்டமே இல்லாம அன்ரிசர்வ் பெட்டிகளை காலியா போகுது. சோ தயவு செய்து இந்த வண்டியை மக்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வண்டி நம்பர் 07191 07192 காச்சிகுடா மதுரை சிறப்பு வண்டி. காச்சிகுடாவிலிருந்து ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை தோறும் புறப்பட்டு மதுரை நோக்கி வருகிறது மார்ச் 31ஆம் தேதி வரை. அதே போல மதுரையிலிருந்து காச்சிகுடாவுக்கு ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை புறப்பட்டு செல்கிறது. இந்த வண்டியானது மதுரையிலிருந்து புறப்பட்டு திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி அப்புறம் மெயின் லைன்ல அதாவது தஞ்சாவூர், கும்பகோணம் அந்த ரூட்ல போய் விழுப்புரம் போய் திருவண்ணாமலை வழியா வேலூர், காட்பாடி, அப்படி போய் கர்னூல் அப்படிங்கிற ஊருக்கும் போகுது. சோ அந்த கர்னூல் அப்படிங்கிற ஊர்ல என்ன விசேஷம்னா, நீங்க அங்க இறங்கினா மகாநந்தி அப்படிங்கிற இடத்த பார்க்க முடியும். அதே போல யாகந்தி அப்படிங்கிற இடத்துக்கும் போக முடியும். அப்படியே தெற்கு நோக்கி கீழே திருப்பி வந்தீங்கன்னா அகோபிலம் அப்படிங்கிற இடத்துக்கும் போக முடியும். வண்டி எண் 07189 07190, அதாவது நாண்டீடு அதுல இருந்து ஈரோடு வரைக்கும் வரக்கூடிய சிறப்பு ரயில். நாண்டீடு டு ஈரோடு, ஈரோடு டு நாண்டீடு. இப்போ இந்த நாண்டீடு அப்படிங்கிறதுல என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னாக்கா, சீக்கியர்களுடைய குருத்வாராக்கள்ல முக்கியமான மிகப்பெரிய குருத்வாரா இங்க நாண்டீடுல இருக்குது. அதான் இந்த நாண்டீடுங்கிற சிறப்பு. அது மட்டும் இல்ல, இந்த வண்டி செகந்திராபாத் வழியாவும் போறதுனால ஈரோட்ல இருந்து செகந்திராபாத் போறதுக்கு இந்த ஒரு அருமையான வண்டியும் கூட. நாண்டீடுல இருந்து இந்த வண்டியானது ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை புறப்பட்டு ஈரோடு சேர்கிறது. இது எந்த தேதி வரைக்கும்னா மார்ச் 28 வரைக்கும் இந்த வண்டி வருது. அதே போல ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை என்று ஈரோட்ல இருந்து புறப்பட்டு இது நாண்டீடு வரை செல்கிறது. போற ரூட் பாத்தீங்கன்னாக்கா சேலம், ஜோலார்பேட்டை, காட்பாடி, அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ரேணிகுண்டா, திருப்பதி போகுது ரேணிகுண்டா போறதுனால. அப்புறம் செகந்திராபாத் போய் நாண்டீடு போகுது. சோ இந்த ரூட்ல பயணிக்க விரும்புறவங்க இந்த சிறப்பு வண்டியை நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். அடுத்து வண்டி நம்பர் 07435 07436 காச்சிகுடா நாகர்கோவில் சிறப்பு ரயில். இந்த வண்டி காச்சிகுடால இருந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை என்று நாகர்கோவில் நோக்கி புறப்பட்டு வருகிறது மார்ச் 28 வரை. அதே போல நாகர்கோவில் இருந்து காச்சிகுடாவுக்கு ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 30 வரை புறப்பட்டு செல்கிறது. சோ வாரத்துல ஒரு நாள் தான் காச்சிகுடால இருந்து வெள்ளிக்கிழமை புறப்படுது, நாகர்கோவில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை புறப்படுது. இந்த வண்டி கார்டு லைன்ல போகுது. அதாவது திருச்சி, விருத்தாச்சலம், விழுப்புரம், அதன் பிறகு பாத்தீங்கன்னாக்கா பெல்லூர், காட்பாடி, ரேணிகுண்டா, திருப்பதிக்கு இந்த வண்டி போகுது.
என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா திருப்பதிக்கு மிக குறுகிய பயணத்தில் குறுகிய தூரத்தில் செல்லக்கூடிய வண்டிகள் இது ஒண்ணு. ஏன்னா நேரம் என்ன போகுது காட்லைன்னு போயிருது. அதாவது திருச்சி போய் விழுப்புரம் போய் விழுப்புரத்துல இருந்து திருவண்ணாமலை வழியா போய் காட்பாடி வெள்ளூர் போய் நேரம் ரேணிகுண்டா போறதுனால ரொம்ப ஷார்டஸ்ட் ரூட்ல திருப்பதி போகுது. திருப்பதி போறவங்க அந்த வண்டியை பயன்படுத்திக்கிடுங்க. கடைசியாக வண்டி நம்பர் 07601 07602, அதாவது செகந்தராபாத் டு விழுப்புரம், விழுப்புரம் டு செகந்தராபாத் சிறப்பு வண்டி. இந்த வண்டி செகந்தராபாத்ல இருந்து ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை புறப்பட்டு மார்ச் மாதம் 27ஆம் தேதி வரை விழுப்புரம் நோக்கி வருகிறது. அதே போல விழுப்புரத்திலிருந்து மார்ச் 28ஆம் தேதி வரை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை என்று புறப்பட்டு செல்கிறது. இந்த வண்டி போற ரூட் பாத்தீங்கன்னா விழுப்புரத்திலிருந்து புறப்பட்டு திருவண்ணாமலை, வெள்ளூர், காட்பாடி, ரேணிகுண்டா வழியா இது போகுது. சோ அதனால நீங்க திருப்பதி போறதுக்கு இது ஒரு அருமையான வண்டி. சோ தென் மாவட்டங்களில் உள்ளவங்க இந்த வண்டியை விழுப்புரத்துல எத்தனை மணிக்கு பிடிக்கலாங்கிறத நீங்க டைம் டேபிள் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. சோ இந்த சிறப்பு ரயில்கள் எல்லாமே மார்ச் மாசம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கிறதுனால சோ இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த சிறப்பு வண்டிகளை நீங்கள் பெரும்பாலும் கூட்டமே இருக்காதுங்கிற காரணத்தினால தாராளமாக இந்த டைம் டேபிள் பார்த்து வேர் இஸ் மை ட்ரெயின் அப்படிங்கிற ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அதுல இந்த ட்ரெயினோட டைம் டேபிள் இருக்கும். அதை பார்த்து இந்த வண்டி நம்பரை பார்த்து நோட் பண்ணிவிடுங்க. நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும் என்று நம்புகிறோம். நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பதில மறக்காம உங்களோட கருத்துக்கள் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.